நம்மளோட இந்திய அரசாங்கம்ங்க கடந்த 3 வருஷத்துல 6.25 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஒரு விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து ஹெல்த் கேரோ, எஜுகேஷனோ கிடையாதுங்க. இப்படி ஒரு ஸ்பெண்டிங் பண்ணிட்டு இருக்கனால நம்ம வருங்கால ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து ஒரு டிக்கிங் டைம் பாம்ப வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோமுங்க. ஒவ்வொரு விவசாயிக்குங்க இந்த 3 லெட்டர் வந்து அத்துப்படியா இருக்கும். NPKன்னு சொல்லுவோமுங்க. இந்த 3 இல்லைன்னா ஒரு செடியால உணவு தயாரிக்க முடியாது, தண்ணீரை மேல எடுக்க முடியாது, பூ பூத்து காய்கனிகளை உருவாக்க முடியாதுங்க. இந்த NPKங்கிறது நம்ம நாட்டில் செல்ஃப் ரிலையன்ஸியே கிடையாதுங்க. எல்லாமே 100% வெளிநாட்டிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிப்பா இந்த நைட்ரஜன் தான் நம்மளை சுற்றி காற்றுல 78% இருக்குதுங்கிறாங்களே, அந்த நைட்ரஜனை அதே ஃபார்மில் வந்துட்டு நம்ம செடிகளால் வந்து உட்கொள்ள முடியாதுங்க. அதாவது யூரியா போட்டால் நைட்ரஜன் சத்து வந்து அதிகமாக கிடைக்குங்க செடிகளுக்கு. சரி, இந்த யூரியா வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க தெரியுமா? உலகத்தில் எந்தெந்த நாடெல்லாம் வந்துட்டு சீப்பான நேச்சுரல் கேஸ் வச்சுக்கிறானோ அவன் மட்டும்தான் சீப்பான யூரியா ப்ரொடியூஸ் பண்ண முடியும், சீப்பான ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இன்ஃப்ளேஷனை இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பல விஷயங்கள் அடிப்படையே அங்கே தான் இருக்குதுங்க. ரெண்டாவது பாஸ்பரஸ்ங்க. அண்ட் இதுதான் வந்து மோஸ்ட் ஷாக்கிங். உலகத்திலேயே 70%க்கு மேல பாஸ்பரஸ் ரிசர்வ்ஸ் வச்சுக்கிற ஒரே ஒரு கண்ட்ரி மொரோக்கோ. ஆனா அவன் ஒருத்தன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான் மார்க்கெட் பிரைஸ். மூணாவது பொட்டாசியம். கனடா, பெலாரஸ் அண்ட் ரஷ்யா. இந்த 3 கண்ட்ரிஸ் அவங்க வச்சது தான் இதுக்கு ரேட்டு. இப்படி மல்டிபிள் கண்ட்ரிஸ்ல இருந்து ஒரு 50 கிலோ மூட்டை பிடிச்சி பார்க்கும்போது ஒரு மூட்டைக்கு 2400 ரூபாய் செலவு மட்டுமே ஆகுதுங்க. பிரதான் மந்திரி ஸ்கீம்ல வந்து 235 ல இருந்து 240 ருபீஸ்க்கு வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, இதுல என்ன டைம் பாம் வாங்க சொல்றேன். 1900ங்கள்லீங்க இந்த பூமியில மொத்தமாவே 400 கோடி பேர் மக்கள் தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 400 கோடி மக்களுக்குமே பத்தாம தான் இருந்ததுங்க அந்த காலகட்டத்தில். அதே பூமியில சேம் ஏரியால 800 கோடி மக்கள் வந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு உண்டான அனைத்து உணவும் இதே பூமியிலிருந்து தான் எடுக்கிறோம். ஃபெர்டிலைசர் போட்டு உணவு தயாரிக்கிறதுனால நல்லதுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாதுங்க. இது வந்து ஃபெர்டிலைசர் டூம் லூப்னு ஒன்றுக்கு வந்து வழிவகுத்துட்டு இருக்குதுங்க. நம்ம கவர்மெண்ட் சீப்பான ஃபெர்டிலைசர் வந்து நம்ம விவசாயி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதோட மதிப்பு புரியறது இல்லைங்க. ஒரு கிலோ போட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வந்து விளைச்சல் எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம விவசாயிகள் 5 மடங்கு அதிகமாக போகிறாங்க. சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து போடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சாயிலோட இயற்கையான சத்துக்கள் அழிக்கப்படுது. அடுத்த வாட்டி வந்துட்டு ஈல்டு வேணும்னா மறுபடியும் இதே ஃபெர்டிலைசர் போட்டால் மட்டுமே அதே ஈல்டு எடுக்க முடியும். மறுபடியும் நம்ம வெளிநாட்டுக்காரங்கிட்ட தான் போகணும், அவங்ககிட்ட கப்பத்தை கட்டி தான் இம்போர்ட் பண்ணணும். நம்ம அதை ஹையர் ரேட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட வரி பணத்தை போட்டு தான் மக்களுக்கு சப்சிடைஸ் பண்ணி மறுபடியும் அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குறவங்க. இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப் மாதிரி. இந்த ஃபெர்டிலைசர் டூம் லூப் நடந்துகிட்டே இருக்கும்போதுங்க ஈல்டு வந்து ஆப்வியஸாக அதிகமாகிட்டே தான் போகுங்க. அதை பேஸ் பண்ணி அதிகப்படியான மக்கள் வந்து இந்த பூமியில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த ஃபெர்டிலைசர் வந்து சப்ளை கட் ஆனா ஒரு மிகப்பெரிய பசி பஞ்சத்துக்கு வந்து வழிவகுக்குங்க. அதனால மக்கள் வந்துட்டு இயற்கை விவசாயம்னா என்ன, ஒவ்வொருத்தருமே அவங்களோட உணவை விளைவிக்க கற்றுக்கணுங்க. சும்மா காசு சம்பாதிச்சு காரை வாங்கிட்டு சினிமாவுக்கு போகிறதா வாழ்க்கைங்கிறது இல்லைங்க. நம்மளோட உணவை நம்மளே தயாரித்து இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் டிபெண்ட் பண்ணாமல் நம்மளோட உணவை நம்ம கன்சியூம் பண்ணும்போது தான் இதோட நீடு கம்மியாகும். நீடு கம்மியானா தான் லாங் டேர்மில் நம்ம நாட்டுக்கும் இந்த உலக மக்களுக்கும் வந்துட்டு நல்லதுங்க.